ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், INS முர்முகாவ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை மஸ்கான்டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்காங்க. இந்த கப்பல் முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இந்த கப்பலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் என்ன, இந்த கப்பல்ல என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த கப்பலை பயன்படுத்தி என்ன ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அக்னி 3 இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை எதற்காக நடத்தப்பட்டது, அக்னி 3 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான தாக்குதல்களை இந்தியானால நடத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சைனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பதற்காக தன் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஹெலிபோர்ட் அமைச்சு வர்றாங்க. சீனா இந்த ஹெலிபோர்ட் அமைக்கிறதுக்கு முக்கிய நோக்கம் என்ன, இந்த ஹெலிபோர்ட்ல என்ன மாதிரியான ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 4 அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் INS விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கட்டி ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து மஸ்கான்டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் INS முர்முகாவ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்காங்க. INS முர்முகாவ் போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் INS விசாகப்பட்டினம், INS முர்முகாவ், INS இம்பால் மற்றும் INS சூரத் அப்படிங்கிற 4 போர்க்கப்பலை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இப்போ இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது போர்க்கப்பல். மீதமுள்ள 2 போர்க்கப்பலை இந்திய கடற்படையிடம் 2023 மற்றும் 2024 வருடம் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்க INS முர்முகாவ் போர்க்கப்பல் ஒரு அதிநவீன போர்க்கப்பல். தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ளதிலே இதுதான் அதிநவீனமானது. INS முர்முகாவ் போர்க்கப்பல் விசாகப்பட்டினம் கிளாஸ் வகையை சேர்ந்தது. INS விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்திய அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் 15B திட்டத்தை 35,800 கோடி ரூபாய் செலவுல எக்ஸிக்யூட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்ட INS முர்முகாவ் போர்க்கப்பல் 7,400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் 163 மீட்டர் நீளமும் 17.4 மீட்டர் அகலமும் கொண்டது. இவ்வளவு அதிகமான எடை கொண்ட போர்க்கப்பலா இருந்தாலும் இந்த போர்க்கப்பல்னால 62 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணிக்க முடியும். INS முர்முகாவ் போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 250 செயலர்கள் மற்றும் 50 ஆபீசர்கள் தேவைப்படுவாங்க. இந்த போர்க்கப்பல்னால 7,400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பல்னால தொடர்ந்து 45 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 2 ஜோரியா M36E கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்படுது. இது தவிர 2 GRES KVM டீசல் இன்ஜின்களும் பயன்படுத்தப்படுது. கேஸ் டர்பைன்கள் மற்றும் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கப்பலால் அதிவேகமா பயணிக்க முடியும். INS முர்முகாவ் போர்க்கப்பல்ல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட 2248 MF ஸ்டார் AESA ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் AESA ரடார். இந்த ரடாரை பயன்படுத்தி இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கும் இந்த ரடார் பயன்படுத்தப்படுது. இது தவிர பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட RAWL 02 LW08 L பேண்ட் ஏர் சர்ச் ரடார் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி போர்க்கப்பல்ல இருந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும். கடற்பரப்புல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு சர்ஃபேஸ் சர்ச் ரடார் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. INS முர்முகாவ் போர்க்கப்பலை மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு
பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த கப்பலை டார்பிடோ தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு மெவ்ரிச் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டார்பிடோ கவுண்டர் மெஷர் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிஸ்டங்கள் இந்த கப்பலை பாதுகாப்பதற்காக இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து INS முர்முகாவ் போர்க்கப்பல்ல உள்ள தாக்குதல் ஆயுதங்களை பற்றி பார்க்கலாம். இந்த போர்க்கப்பல்ல 32 பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை பயன்படுத்தி கப்பலை நோக்கி வரக்கூடிய மிசைல்ஸ் மற்றும் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்த கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். இந்த பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். INS முர்முகாவ் போர்க்கப்பலை பயன்படுத்தி ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கப்பல்ல 4 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸை பயன்படுத்தி 533 mm டார்பிடோஸ லான்ச் செய்ய முடியும். அடுத்து 2 RBU 6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல ஒரு ஓட்டோ மெலோரா 76 mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதா 4 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஆயுதங்களையும் பயன்படுத்தி குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு மற்றும் சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இது போன்ற பலவிதமான சிஸ்டங்கள் இந்த போர்க்கப்பல்ல இருக்கு. ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் மீதமுள்ள 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அக்னி 3 இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல ஒரிசா மாநிலத்துல உள்ள அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. இந்த சோதனைய இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பு நடத்தியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பு இந்திய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய அமைப்பு. இப்போ இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பு தான் நடத்துவாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டதாகவும் இந்த சோதனையின் போது அக்னி 3 மிசைல் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமா தாக்கியதாகவும் DRDO அறிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை ரொட்டீனா நடக்கக்கூடிய யூசர் ட்ரையல் சோதனை அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா சோதித்த அக்னி 3 மிசைல் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. அக்னி 3 மிசைல் 50,000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 17 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. அக்னி 3 மிசைல்னால கன்வென்ஷனல் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்கிறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அக்னி 3 மிசைல்னால 3000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால 450 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அக்னி 3 மிசைலோட டெர்மினல் ஸ்டேஜ்ல மாக் 15 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 15 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோஸ்கோப் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் GPS நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் போன்ற சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல மிசைலை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இன்ஃப்ராரெட் ஹோமிங், ஆக்டிவ் ரடார் ஹோமிங் மற்றும் ரடார் சீன் கோரிலேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. இது போன்ற பல கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 40 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டார்கெட்ல இருந்து 40 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 3 மிசைல்னால 1.5 டன் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல 8x8 டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர் மற்றும் ரெயில் லான்ச்சர்கள்ல எடுத்து செல்ல முடியும். இதனால இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த மிசைல இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில இருந்து லான்ச் செஞ்சோம் அப்படின்னா பெரும்பாலான சீன நகரங்களை இந்தியாவால் தாக்க முடியும். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீனா குல்மாட் அப்படிங்கிற நார்தன் டிபெட் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஹெலிபோர்ட்டை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஹெலிபோர்ட் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம். எப்படி ஏர்போர்ட் இருக்கோ அதே போன்று இது ஹெலிபோர்ட். சீனா குல்மாட் பகுதியில 63 ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்கும் வகையில இந்த ஹெலிபோர்ட்டை உருவாக்கி வர்றாங்க. இதுவரைக்கும் சீனா கட்டியதிலே இதுதான் மிக பெரிய ஹெலிபோர்ட். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தைவான் ஸ்டேட் பகுதியில சீனா கட்டி இருக்கக்கூடிய ஹெலிபோர்ட்டை விட
விட இது மிக பெரியது. ஏற்கனவே சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சிறிய சிறிய ஹெலிபோர்ட்டுகள் அடங்கிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரோட்டாங், கிர்ஸ், நயோமி, சென் போன்ற இடங்கள்ல சிறிய சிறிய ஹெலிபோர்ட்டுகளை சீனா ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. இந்த ஒவ்வொரு ஹெலிபோர்ட்டுகள்லையும் 18 ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்த ஹெலிபோர்ட்டுகளை சீனா எதற்காக கட்டுறாங்கன்னா ஒரு யுத்த நேரத்துல இந்த ஹெலிபோர்ட்டுகளை பயன்படுத்தி இந்தியா மீது அஃபென்சிவ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறதுக்கு, அது மட்டும் இல்லாம வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்துவதற்கும் இந்த ஹெலிபோர்ட்டுகளை சீனா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. தற்போது சீன விமானப்படையில் உள்ள ஹெலிகாப்டர்கள்ல அதிக செயல்திறன் கொண்ட இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்திலையும் இந்த ஹெலிகாப்டர்களால் சிறப்பா செயல்பட முடியுது. அது மட்டும் இல்லாம சீனா லடாக், அக்ஷய் சீன் மற்றும் டிபெட்டியன் பிளாட்டோ பகுதியில ரோட் நெட்வொர்க், ஏர்பேஸ் அப்படின்னு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில இந்தியாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில வரலாறு காணாத விதத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை முன்னெடுத்து வர்றாங்க. அதனால சீனா எவ்வளவு டெவலப்மெண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கொண்டு வந்தாலும் இந்தியானால சரியான பதிலடியை கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.